அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஆய்போவன். என்ன சொன்னா வீடியோ ஒன்று இருக்குது, சிரிக்காமல் பார்த்துட்டு வாங்க. என்ன சொன்னா அது மிக்க முக்கியமாக பார்க்க வேண்டிய வீடியோ பார்த்துட்டு வாங்க. பார்த்து தெரிஞ்சாலும் தயவு செஞ்சு உஷாரா இருங்க. இந்த பையன் இன்னும் எத்தனையோ பெண்களை ஏமாத்தலாம். ஃபேஸ்புக்ல, சோஷியல் மீடியால, இன்ஸ்டால எல்லாம் வந்து இந்த பையனை கவனிச்சுக்கோங்க, ஜாகிரதையா இருங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். அதிர்ச்சி தகவல். இன்டர்நெட் உலகமே அதிர்ந்து போன அளவுக்கு அதிக ஆபாச படம் பார்த்தவரின் புகைப்படத்தை சைபர் கிரைம் தற்போது வெளியிட்டுள்ளது. அதிர்ச்சி தகவல். இதுதான் இந்த பயங்கரவாத அமைப்பிட சாதனை. இதுக்கெல்லாம் அஞ்சு போறவன் நான் இல்லை. அடே சைபர் கிரைம்ல வெளியிட்ட வீடியோ வந்திருக்கியா? கோட் சுட்டோடையாடா வெளியிடுவானுகள். உங்களுக்கு ஏஐல ஃபோட்டோ எடிட் பண்ணணும், தொழில்நுட்பத்தில் செய்யணும்னு சொன்னால் நல்லா ஃபோட்டோ கொஞ்சம் கேட்டிருந்தா நான் தந்திருப்பேன். அதுக்கு எனக்கு நீங்கள் கேட்டால் தராமல் இருக்கிறேன் நான். எப்படி சரி, என்ன இப்போ எனக்கு வீடியோ போடுறீர்கள், எனக்காண்டி கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணுறீர்கள். இதெல்லாம் நான் இதை தலை முடிக்க கூடி கிடக்க மாட்டேன். இன்னும் வீடியோ போடத்தான் சொல்லும். என்னன்னு சொன்னால் அந்த பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக இன்னும் வீடியோ போடத்தான் தோணுது. ஒரு தடவை பார்த்தா என்ற ஃபோட்டோவை போட்டுட்டு வீடியோ போட்டுருக்கிறான். இஸ்லாமிய மக்களை இவரை அடக்குங்கோ, இல்லாட்டிக்கு நாங்கள் இஸ்லாமிய மக்கள் எல்லாரையும் கதற விட வாகுமுண்டு. அடே நான் இதுக்குள்ளே வந்ததே யாரால? உங்களால். இஸ்லாமிய மக்களையும் இஸ்லாமிய சமுதாயத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் கேவலப்படுத்தும் போது தான் நான் வந்தேன். இன்னொருத்தனை பார்த்தா அந்த என்ன பேர் கையலா கல்பனாவுக்கு வீடியோ போட்டேன்னு சொல்லி போட்டு அதில் வந்து எனக்கு குளம் மிரட்ட விடுறானுங்கள். உன்னை கொள்ளுவன் புள்ளுவன் முடுப்பன் சொல்லி கொண்டு போடுறானுங்கள். அப்படி நான் ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடாமல் ஒழுக்கமாக இருந்த பாட்டு பாடுங்க ஐயா. இந்த இலங்கையில் பிரிவினை கொண்டு வர அளவுக்கு பாட்டு பாடாதீங்க. அவள் போட்டுருக்க பாட்டுகள் அத்தனையும் கொண்டு நான் தாரேன். அவளோட பாட்டு அத்தனையும் சிந்தனைகள் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு நான் தாரேன். சரியா? மற்றது ஒரு தடவை பார்த்தா இருக்கியா, நான் வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில பிரச்சனையை கொண்டு வரேன்னு சொல்கிறேன். சரி, நான் அப்படி ஒரு இனவாதம் செய்யலை, மதவாதம் செய்யலை, ஒன்றுமே செய்யலை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு தமிழ் மக்கள் எல்லோரும் புலிகள் தான், தமிழ் மக்கள் தான் புலிகள்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடே அப்படி சொல்லிப்பட்டு அப்பாவி தமிழ் மக்களை மாட்டி விட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிறீர்கள். அவங்களோட இதுகள் கிடைக்கிறதுக்காண்டி நீங்கள் போராடுறீங்க. என்ன சொன்னால் புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அகதிகள் அந்தஸ்து வேணும். இங்கே இருக்கிற சில பேருக்கு காசு வேணும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நடத்தணும். கேட்குறான், பாராளுமன்றத்தில் வந்து பேசுகிற அவங்களுக்கான ஒரு இது கொடுத்துருக்குது. அங்கே பேசுறதுக்கான தகுதி கொடுத்துருக்குது. அதே வந்து வெளியில் பேசினா டப்பா டான்ஸ் ஆடிடும். வெளியில் பேசினா அந்த சிறப்பு சலுகை கொடுத்து கொண்டு இருக்கல, அந்த சிறப்பு சலுகையில பேசுவாங்க. சரியா? இன்னொருத்தர் போட்டு கொண்டிருக்கிறான், நாம் வந்து இனத்துக்கிடையில முருகலவின்றான், இவரை விட்டு வைக்கப்படாது, இவர் எல்லாரும் எதிர்ங்கோன்னு சொல்லி போடுறான். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த தெளிவாக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். நான் ஒரு இனத்தையும் ஒரு மதத்தையும் நான் தாக்கல. நீங்க சொல்ற மாதிரி தமிழ் மக்கள் தான் புலிகள் தான் தமிழ் மக்கள்னு சொன்னா தமிழ் மக்களுக்கான பிரச்சனை வந்து இன்னும் கூடும். அதான் நீங்க பிராக்டிக்கலா திங்க் பண்றதும் இல்லை, பிராக்டிக்கலா ஒன்றும் நடக்கிறதும் இல்லை. ஏன்னா நீங்க உங்களுக்கு வந்து உங்களோட சொகிசு வாழ்க்கை என்னது, புலம்பெயர் நாடுகள் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை வளரும். அப்படி நீங்க புலம்பெயர் நாடுகள் இருக்கிற தமிழ் ஐடியான்னு சொல்லி ஒரு கிளவன் சொல்லி மனுஷன் அவருக்கு வயசுக்கு மூத்தவர்னு மரியாதை கொடுத்து நான் கொஞ்சம் காலம் கொடுத்து கொண்டு தான் இப்போ நான் சொல்லிடுவேன். என்ன காரணம் சொன்னா, அவர் அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு. இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க, இந்த கர்மம் முடிஞ்ச வீடியோ செய்யறதுக்கு எனக்கு சரி கவலையாத்தான் இருக்குது. கர்மம் முடிஞ்ச வீடியோ செய்ய சொல்லி நாங்கள் ஒருத்தரும் சொல்லல. அவர் சொல்றாரு, லைக்குக்காண்டியும் கமெண்ட்டுக்காண்டியும் ஆசைப்படுறவங்க பலர் இருக்காங்க. அவனே கீழே பின் பண்ணிக்கிறேன், சந்தாதாரர்கள் கூட வேணுமா, சந்தாதாரர்கள் ஏழுமண்டா சப்போர்ட் பண்ணுங்க. அடே சந்தாதாரர்களை வச்சு நீ காசு சம்பாதிக்க பார்க்குற. ஜெர்மன் நாட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக பாஸ்போர்ட் தந்தப்போ அந்த பாஸ்போர்ட்டை வந்து எப்போ உங்களோட கைமூறி போகும்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் இதில் மிஸ்டேக் ஆகுறீங்கன்னு சொல்லி அதில் யோசிங்க. அதுக்கு பிறகு நாட்டுக்கு வந்து குத்த வச்சு கொண்டு தான் இருக்கணும். ஒருத்தனை பார்த்தா மட்டுமாநகர் சிவாவா, அவன் சொல்கிறான் வந்து என்ன ஏதோ போட்டு அவன் பைத்தியம் சொல்லிட்டு அவன் கணக்கே எடுக்கல. இந்த தமிழ் ஐடியாவுக்கு ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு கடைசியாக நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. இஸ்லாமியர்களோட வியாபாரம் செய்கிறதுக்கோ இதுன்றதுக்கோ எல்லா மக்களும் விட்டு போடணுமா அப்படின்னு சொன்னால், தமிழ் ஐடியா எங்களோட இந்து மக்கள், இந்து சகோதரர்கள், தமிழ் மக்கள் பல பேர் வந்து சவுதி அரேபியா, கட்டார், டோஹா போன்ற அரபு நாடுகளில் வேலை செய்கிறார். அந்த அரபு நாடுகளில் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் அவர் கம்பெனி ஒன்று அமைச்சு அவர் வேலை கொடுக்க போகிறாரு. ஒரு தண்டை கஷ்டத்தில் பங்கெடுக்காத நீங்கள் உங்களோட புலப்போடணுன்றதுக்காண்டி நீங்கள் கத்துவீங்க. அதை சொல்லி கொஞ்சம் பேர் தலையாட்டி கொண்டு, இந்த தாய்தப்பன் சொல்லி கேட்காத கொஞ்சம் பேர் இருக்கிறேன் தலையாட்டி கொண்டு இருக்க, அவங்க கொஞ்சம் பேர் ஆஹாண்டுவாங்க. அடுத்தவங்க எல்லாம் முட்டாள்கள் இல்லை. இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் முட்டாள்கள் இல்லை. பொதுவாக சொல்ல போனால் வன்னியில் இருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இல்லை, லட்சக்கணக்கான பேர் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி. வீடு வீடாக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, வீடு பிடிச்சி கொண்டு போகல, இந்த கவேச வைக்க வேணாம், அதெல்லாம் பேச வலிக்கிறேன். அப்படியே வீடியோ இருக்குது, எல்லா வீடியோ நான் முதல் போட்டுக்கொண்டு இருந்தேன். ஒரு சில வேண்டுகோள் கிடைக்க நான் எடுத்தினேன். என்னச்சுன்னா, வீடு வீடாக பூந்து பிடிச்சி கொண்டு போனதுல இருந்து, தாய் தந்தை கஷ்டப்பட்டதுல இருந்து, தகப்பனை சுட்டுட்டு பிள்ளைய தூக்கி கொண்டு போனதுல இருந்து, அவங்க தாய் தந்தை சொன்ன வீடியோவில இருந்து ஒவ்வொன்றா கொடுத்து இருந்த நான் ஒரு சில நல்ல உள்ளங்கள் சொன்னது வந்து காணா போனவர்கள்ட்ட பட்டியலில் இருக்கிற பேர்கள் இல்லாமல் போயிடும், இதை எடுங்கோ தம்பின்னு சொன்னதுக்காண்டி தான் அதை எடுத்தினேன். அதுவும் ப்ரைவேட் பண்ணி தான் வச்சுக்கேன், டிலீட் பண்ணல. இதுக்கெல்லாம் நீங்கள் போய் கடியே போடுவோம் இதுண்டுங்கோ. நான் அஞ்ச போகிறது இல்லை. நான் அன்றைக்கே சொன்னால் எனக்கு நேரம் இல்லை, நீங்கள் வீடியோ போட்டீங்கன்னா நான் ரிப்பீட் வருவேன் என்று ஆவேன். நான் என்று ஆனதுக்கு காரணம் என்ன, இஸ்லாமிய மக்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் அல் குர்ஆனை கூட நீங்கள் டாய்லெட்டில் போட்டு பற்ற வச்சு கிளம்பிக்கிறீங்க.
எங்கட அல்குருவான டொய்லெட்டுக்குள்ள போட்டு பற்ற வச்சாக்களும் இருக்கிறீங்க. இஸ்லாத்தை கேவலமாக இப்போ பேச வேண்டிய பேச்செல்லாம் பேசினவங்களும் இருக்கிறாங்க. அதுக்காண்டி தான் நான் இதுக்குள்ள இறங்கினேன். சரியா? இல்லாட்டிக்கு உங்களை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் கத்திட்டு போங்கன்னு சொல்லி போட்டு நீங்கள் கூட காத்து போகுதுனே கத்திட்டு போங்கன்னு சொல்லி நான் இந்த பாட்டில் போவேன். நான் இப்போ ஒரு கிழமை கிட்ட போடாமல் இருப்போம்னு பார்க்குறேன். அந்த கல்பனாண்ட பொடியம்மார் கோயில் பேர் வந்து எனக்கு மிரட்டல் போடலாம் நைட்டே எல்லாம் மட்டும் ஒரு வீடியோ போட்டேன். இப்போ நான் பேசாமல் இருப்போம்னு பார்க்கல. இந்த வீடியோ போட எனக்கு டைம் இல்லை உங்களோட செஞ்சு கொடுறதுக்கு. நீங்கள் என்ன சீண்டினீங்களோ மறுபடி வீடியோ வந்தோன்னு இருக்கும். ஒருத்தருக்கும் பயப்பட போகிறது இல்லை. எந்த கொம்பனுக்கும் பயப்பட போகிறது இல்லை. நான் பயப்படுறது ஒன்று மேலே இருக்கிறவனுக்கு, ரெண்டாவது இந்த மனச்சாட்சிக்கு. அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அந்த பேக்கடி போட்டா எங்களை குடும்பத்தில் என்ன பார்ப்பாங்களே, எங்களோட சொந்தக்காரர் பார்ப்பாங்களே, பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பானே, அதெல்லாம் எனக்கு ஆகாது. நான் என்ன நினைக்கிறேன், என்ற மனச்சாட்சி என்ன நினைக்குது, அதைத்தான் செய்வேன். சரியா? இதுக்கெல்லாம் அஞ்ச போகிறது இல்லை. நீங்கள் இன்னும் ப்ரொமோட் பண்ணுறீங்க, ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறீங்க, பண்ணுங்க. வேணும்னு சொன்னால் நல்ல ஃபோட்டோகள் வேணும்னு சொன்னால் மெசேஞ்சரில் வராங்க, மெசேஞ்சரில் வாங்கோ, இன்பாக்ஸில் வராங்க, இன்பாக்ஸில் வந்து கேளுங்கோ. அதோட பல பேர் கேட்க நாட்கள் கமெண்டில் எழுதுங்கோ. மற்றொரு விஷயம் வந்து கமெண்டில் நீங்கள் தேவையில்லாத மெசேஜ்கள் வந்தால் தானாகவே டிலீட் ஆகக்கூடிய, நான் எனக்கு கையை போன வச்சு கூட கிண்டி கொண்டு இருக்கிறோம் இல்லை, நான் தானாகவே ஓட்டோவா ஏதேனும் ஒரு சின்ன ஒரு மார்க்கத்தையோ இல்லை தூசணத்தையோ இல்லாட்டி எதையோ இழிவுபடுத்தி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் முதல் கமெண்ட் டிலீட் ஆகும், ரெண்டாவது கமெண்ட் டிலீட் ஆகும், மூணாவது கமெண்ட் வந்து நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன், உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணி ப்ளாக் ஆகிடும். அதே மாதிரி தான் பல பேர் துடிச்சியல் இப்போ எங்கெங்கே இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு நேரம் இல்லை. முடிஞ்ச 10 நிமிஷத்துக்குள்ளே 8 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். பதிவு செஞ்ச அப்புறம் உங்களோட ஆணவம் தொடங்கிச்சா இருந்தா எந்த ஆட்டம் தெரியும் தானே, அடங்கி போகிறவன் இல்லை அடக்கிட்டு போகிறவன் தானே. சரியா? இப்படித்தானே நாங்கள் வந்து பிறந்த ஏரியாவில் நாங்கள் எங்களுக்கு வேண்டிய ஒன்று செய்ய இயலும். இன்னொரு ஏரியா போனாலும் மிக்கா எங்களுக்கு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி போட்டு திண்டையிலும். அது சொல்லியும் எங்களோட ஏரியாவில் நாங்கள் தான் கெத்துன்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்லை. அல்லா பெரியவன் ஓல்டு சிலோன்லையும் வல்லாட காவலில் நாங்கள் போனாலும் எங்களுக்கு இன்னொரு பிரச்சனைனாலும் ஓடி வந்து உதவுறதுக்கு பல நண்பர்கள் இருக்கிறாங்க. சரியா? உங்களோட மிரட்டல் உருட்டல் எல்லாம் 2009 குப்பை கட்டி போட்டாச்சு, நந்தி கடலோடையே நகர்ந்து போயிடுச்சு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.